அதை தான் ஆதவர்ஜுனா தெளிவாக சொல்கிறார் பேசும்போது. நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் வாயிலாகவே நாங்கள் அதுக்கு உண்டான ஒரு தீர்வை கண்டுவிட்டு சட்ட ரீதியாக எங்களால் நாளைக்கு நீங்கள் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் எங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறார். கிளாரிட்டி ஆஃப் ஃபேக்டரு நீங்கள் இப்போ புஷி ஆனந்த் தலைமறைவாயிட்டார், நிர்மல்குமார் தலைமறைவாயிட்டார், இதெல்லாம் நாங்கள் தலைமறை ஆகலைன்னு சொல்லலை, ஓடிட்டாங்கங்கிறத அவர் எப்படி கொண்டுட்டு வரார் பாயிண்ட்லனா, உங்கள் தந்தையாரை கைது செய்யும் போது நீங்கள் எப்படி ஓடி போனீங்களோ, மேம்பால ஊழலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கலைஞரை கைது செய்யும்போது ஸ்டாலின் எங்கே இருந்தார்? அந்த ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கலைஞரை தூக்கிட்டு போகிறப்ப முரசொலி மாறன் இருப்பாங்க, டிஆர் பாலு இருப்பாங்க, அந்த தயாநிதி மாறன் முதற்கொண்டு இருப்பாங்க, அந்த சிறைச்சாலை வாசலில் போய் தர்ணா பண்ணுறப்ப கனிமொழி கூட இருப்பாங்க. நீங்கள் அந்த பிக்சரில் எந்த ஃப்ரேம்லேயுமே நாளைக்கு நீங்கள் ஸ்டாலினை காணல. அப்படிங்கிறப்ப ஒரு எதிர்கட்சி, அதாவது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி சர்வாதிகார பலத்துடன் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அவர்கள் என்னென்ன ஆயுதங்களை எடுக்கும்போது நீங்கள் எப்படி பயந்தீங்களோ, நீங்கள் எப்படி ஓடுனீங்களோ, அப்போ அதை பேசலாமா? நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணுறீங்களே, எங்கள் தலைவர்கள் ஓடிட்டான், என் தலைவர்கள் இல்லை களத்தில்னு, நீ எங்கே போனால் நான் பேசட்டான்ட்டார். ஸோ அவர்கள் இவர்களுக்கு சரியான ஒரு பதிலடி அவர் சொல்கிறதா தான் சார். தாவேகா வெர்சஸ் டிஎம்கே, இதுதான் எங்களுடைய பிளே.